250க்கும் மேற்பட்டோரை பலிகொண்ட உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நௌஃபர் மௌலவி உட்பட 25 பிரதிவாதிகளுக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி வழங்குவதாக மூவரடங்கிய விசேட மேல் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இது பற்றியும் அதுபோல ஷிரான் பாசிக் என்ற இலங்கை தாவூத் இப்ராஹிமின் குற்ற நிழலின் மீதி கதையையும், அத்தோடு முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன 2023-24ஆம் ஆண்டுகளில் தண்ணீரை விட அதிக அளவில் எரிபொருளை குடித்து கின்னஸ் சாதனை புரிந்த போதிலும் அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காத துர்ப்பாக்கிய நிலைமையை பற்றியும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இன்று ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சரி, முதலில் குற்ற சாம்ராஜ்யத்துக்குள் நுழைந்துவிட்டு சபாநாயகரினுடைய வீட்டு கதவை தட்டுவோம். முதலில் நாம் கடந்த வீடியோ ஒன்றில் ஓரிடத்தில் ஷிரான் பாசிக் கொழும்பு மாநகர சபையினுடைய குப்பை அள்ளும் ஊழியராக இருந்தவர் என்று தெரிவித்திருந்தோம். அது திருத்தப்பட வேண்டிய ஒன்று. அவர் தெஹிவல கல்கிச மாநகர சபையில் தான் பணிபுரிந்திருக்கிறார். கிழிந்த டிஷர்ட்டோடும் பீந்து போன செருப்புடனும் தெஹிவல கல்கிச மாநகர சபை குப்பை லோரியில் வேலை செய்த ஒரு இளைஞர் எப்படி பல ஆயிரம் கோடி சாம்ராஜ்யத்தை நிறுவி இருக்கிறார், எப்படி துபாயில் தங்க கடைகளை வாங்கினார் என்று விரிவாக நாம் அந்த பதிவில் சொல்லியிருந்தோம். இந்த எண்ண முடியாத செல்வத்தினுடைய பின்னணியில் அமைந்தது முழுக்க முழுக்க போதை பணம் என்றுதான் குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த பணம் தான் பின்னாளில் ஹோட்டல்களாகவும் சொகுசு இல்லங்களாகவும் தொடர்மாடி வீட்டு தொகுதிகளாகவும் கொழும்பு முழுக்க கட்டிட குவியல்களாக எழுந்து நின்றன. பினாமிகள் பெயரில் தாராளமாக முதலீடுகள், கருப்பு பணத்தை வெள்ளையாக்க ஏஜென்ட்டுகள், அதோடு தொண்டு நிறுவனங்கள், அறக்கட்டளைகள், அரசியல்வாதிகள் என்று ஒளிந்து கொள்ள விதவிதமான கும்பல்கள் தன்னுடைய போதை வர்த்தகத்தை நடத்தி சென்றவாறே ஒரு சில மதஸ்தலங்களுக்கும் கூட ஒரு சில இனவாதிகளுக்கும் மிக தாராளமாக ஷிரான் பாசிக் உதவி இருப்பதாக புலனாய்வு ஊடகவியலாளர்கள் சொல்லுகிறார். அதாவது பாசிக் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றம் தொடர்பாக கலக்கத்தோடு தான் இருந்திருப்பதாகவும், இந்த வழியிலாவது இந்த அரசு தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று வைராக்கியத்துடன் இருந்ததாகவும், இதனால் தான் அவர் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் ஒரு சிலரோடு நல்லுறவை பேணியதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு அரசியல்வாதி சுகததாச உள்ளக அரங்கில் கூட்டம் ஒன்றை நடத்திய போது பஸ்களை வழங்கி ஆயிரக்கணக்கான ஆட்களையும் சப்ளை செய்ய பொருளாதார உதவியும் கூட வழங்கி மில்லியன் கணக்கில் இறைத்திருக்கிறார் ஷிரான் பாசிக். இப்போது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று அம்பலமாகி இருக்கிறது. அது என்ன? ஷிரான் பாசிக்கின் பணத்தை வெள்ளையாக்கியவர் டியூஷன் ஆசிரியர் சம்பத் அத்தட்டகேதான் என்கிறார் ஊடகவியலாளர் கல்பன். நியூசிலாந்துக்கு விசா டிக்கெட் எல்லாம் எடுத்துக்கொண்டு பயணமானதாகவும் பாங்காக்கில் இருப்பதாகவும் சொல்லப்பட்ட சம்பத் அத்தட்டகே பாதாள உலகத்தின் வழக்கமான சரணாலயமான துபாயை போய் அடைந்திருப்பதாக தெரிவித்திருந்தார் ஊடகவியலாளர். சம்பத் அத்தட்டகே ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட ஒருவர் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், எல்லாம் 3 வருடங்களுக்கு முன்பு நடந்த விஷயங்கள். தேசபந்து தென்னக்கோனுக்கு போலீஸ் மா அதிபர் பதவியை பெற்றுக்கொள்ளும் மந்திர ஆலோசனைகள் ஷிரான் பாசிக்கு சொந்தமான தெஹிவல சோல் பீச் ஹோட்டலில் நடந்ததாகவும், அப்போது தன்னுடைய பதவியை உறுதி செய்து கொள்ள தேசபந்து 250 கோடி ரூபாய்களை ஷிரான் பாசிக்கிடம் கேட்டதாகவும், அவர் அதனை மறுத்த போது சோல் பீச் ஹோட்டல் யுக்திய என்ற அன்றைய போதை ஒழிப்பு கோஷத்துடன் 2024ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி நிர்மூலமாக்கப்பட்டதாகவும் நாம் புலனாய்வு ஊடகவியலாளர்களை மேற்கோள் காட்டி ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருந்தோம். அன்று அந்த ஹோட்டல் தேசபந்து தரப்பால் நொறுக்கப்பட்டுக் கொண்டிருந்த போது டியூஷன் மாஸ்டர் சம்பத் அத்தட்டகே அந்த இடத்துக்கு சென்று போலீசாரோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கைதாகி இருந்தார். அவரோடு சேர்த்து இன்னும் 3 பேரும் கைதானார்கள். தமது கடமைக்கு இடையூறு விளைவித்த சம்பத் அத்தட்டகே சோல் பீச் ஹோட்டலில் மேனேஜிங் டைரக்டர் எனப்படும் முகாமைத்துவ பணிப்பாளர்களில் ஒருவர் என்றும், அவருக்கு சூப்பர் மார்க்கெட் எனப்படும் பல்பொருள் அங்காடி தொடரொன்று இருப்பதாகவும், அவர் கணக்கு வழக்கற்ற வகையில் சொத்து சேர்த்திருப்பதாகவும், அவருடைய சொத்துக்கள் பற்றி விசாரணைகள் நிச்சயம் நடத்தப்படும் என்றும் அப்போது போலீஸ் தெரிவித்திருந்தது. கைது செய்யப்பட்ட சம்பத் அத்தட்டகையை 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி கல்கிச நீதிமன்றத்தில் ஆஜர் செய்த போது நீதிமன்றம் அவரை 2 லட்சம் ரூபாய் பிணையில் விடுதலை செய்திருந்தது. உடனே மறுநாள் ஊடக சந்திப்பு நடத்தியிருந்த சம்பத் அத்தட்டகே சோல் பீச் ஹோட்டலுக்கு கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் அனுமதி இருந்ததாகவும், அந்த அனுமதியை சுற்றுலாத்துறைக்கு பொறுப்பாக அப்போது இருந்த பிரதி அமைச்சர் அருந்திக்க பெர்னாண்டோ வழங்கியிருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். சரி, இப்படி ஹோட்டலை உடைத்து சம்பத் அத்தட்டகேவை கைது செய்த பிறகு என்ன நடந்தது?
ஏதாவது விசாரணைகள் நடந்ததா என்று கேட்டால் 0 என்றுதான் பதில் சொல்ல வேண்டும். தனக்கும் அந்த ஹோட்டலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அன்று சம்பத் அத்தட்டகே மறுத்திருந்தார். ஆனால் இப்போது துபாயில் கைதாகி அழைத்து வரப்பட்ட ஷிரான் பாசிக் எல்லாவற்றையும் வெளியிட்டு விட்டார் என்றுதான் அறிய கிடைக்கிறது. ஷிரான் பாசிக்கின் ஏகப்பட்ட அசையா சொத்துக்களை பொறுத்தவரை அது ஒரு ஹோட்டல் மட்டுமே என்பதுதான் இங்கே முகத்தில் அறையக்கூடிய ஒரு நிஜம். 2024ஆம் ஆண்டு செப்டம்பரில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 2 வருடங்கள் ஆகிய பின்னர் தான் ஷிரான் பாசிக் கைதாகி இருக்கிறார். ஷிரான் பாசிக் கைதானதுடன் சம்பத் அத்தட்டகே நாட்டை விட்டு ஓடி தப்பிவிட்டார். அவருடைய மனைவியும் இப்போது நாட்டில் இல்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. இவருக்கு எதிராக சர்வதேச போலீசாரின் உதவியோடு சிவப்பு பிடிபிராந்து என்று சொல்லப்படக்கூடிய ரெட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூடிய சீக்கிரத்தில் அவர் கைதாகுவார் என்றும் போலீஸ் தரப்பு உறுதியாக தெரிவிக்கிறது. எங்கே ஓடினாலும் எங்கே ஒளிந்தாலும் முன்னர் போல இலங்கை காவல்துறை சும்மா இருக்காது. எந்த வழியிலாவது தூக்கி கொண்டு வந்துவிடும். பாருங்க, ஒரு டியூஷன் ஆசிரியர், மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை போதிக்க வேண்டிய ஆசிரியர், இப்படி ஒரு போதை மன்னனின் கருப்பு பண வலையமைப்பை சுத்தப்படுத்தும் முதலீட்டு பினாமியாக இருப்பார் என்றால் எம் குழந்தைகளினுடைய எதிர்காலம் என்னவாகும்? சம்பத் அத்தட்டகை பற்றி மேலும் தேடிய போது 2012ஆம் ஆண்டின் சண்டே டைம்ஸில் ஒரு கட்டுரையை படிக்க நேர்ந்தது. மனிதர் அந்த வருடத்தினுடைய விஞ்ஞான பாட வினாத்தால் வெளியே கசிந்த விவகாரத்திலும் கூட சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகள் அப்போது பத்திரிகைகளில் காண கிடைத்தது. திரும்பவும் சொல்வது ஒன்றுதான், அடிக்கடி சொல்வதும் ஒன்றுதான். இந்த நாடு இப்படியாவது தப்பி பிழைத்தது உண்மையில் பேராச்சரியம். அடுத்ததாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலினுடைய இறுதி தீர்ப்பு விவகாரம். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி நட்சத்திர ஹோட்டல்கள், தேவாலயங்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட கொடூர தற்கொலை தாக்குதல்களில் 250க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் துடிதுடித்து மாண்டு போனார்கள். இன்னும் பல 100 பேர் நிரந்தர அங்கவீனர்கள் ஆனார்கள். இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு சதித்திட்டம் தீட்டியமை, அதுபோல அதற்கு உடந்தையாக இருந்தவை தொடர்பில் நௌஃபர் மௌலவி உட்பட 25 பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு விசேட மேல் நீதிமன்றத்திலே நடந்த அத்தனை விசாரணைகளும் நேற்றைய தினம் 24ஆம் தேதியோடு முடிவடைந்திருக்கின்றன. கடந்த 17ஆம் தேதி முதல் பிரதிவாதிகள் தரப்புக்கு அவர்களுடைய அபிப்பிராயத்தை சொல்வதற்கும் சாட்சிகளை முன்வைப்பதற்கும் நீதிமன்றம் அவகாசம் ஒன்றை வழங்கியிருந்தது. நேற்றைய தினத்தோடு அதுவும் முடிந்திருக்கிறது. ஆரம்பத்தில் மாதத்துக்கு ஒரு தடவை விசாரணைகள் நடந்து வந்தன. அப்படியே தொடர்ந்து நடந்திருந்தால் இந்த வழக்கு முடிய இன்னும் 20 ஆண்டுகள் கூட எடுத்திருக்கலாம். ஆனால் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவினுடைய அரசு அமைந்ததும் இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள விசேட மேல் நீதிமன்றம் ஒன்று அமைக்கப்பட்டது. தினமும் விசாரணைகள் நடைபெற்று வந்தன. அதுவும் நாமல் ராஜபக்சவின் வலக்கரம் போன்று இருந்த காலம் சென்ற பிரதி அமைச்சர் சனத் நிஷாந்தவினுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தில் தான் இந்த விசாரணைகள் நடந்திருந்தன. இப்போது எல்லாம் முடிந்துவிட்டது. நௌஃபர் மௌலவி உட்பட மொத்தம் 25 பிரதிவாதிகள். இதில் ஒருவர் 2021ஆம் ஆண்டு காலம் சென்றதால் மற்ற 24 பேருக்கும் எதிரான வழக்கே 5 ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட 547 நாட்களாக நடந்து வந்திருக்கின்றன. இவர்களுக்கு எதிராக 23,270 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதன் தீர்ப்பு தான் செப்டம்பர் 22ஆம் தேதி வாசிக்கப்பட இருக்கிறது. இந்த வழக்கினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கிறார் நவரத்ன மாரசிங்கர். அதே நேரம் அவரோடு நீதிபதிகளாக சுஜீவ நிசாங்க மற்றும் ராமநாதன் கண்ணன் ஆகியோரும் இருக்கிறார்கள். இதேவேளை தீர்ப்பு நாள் நெருங்குவதால் இந்த 3 நீதிபதிகளுடைய பாதுகாப்பும் முன்னெப்போதும் இல்லாதவாறு அதிகரிக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தீர்ப்பும் வந்தால் அரசு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சூத்திரதாரிகளை அம்பலப்படுத்துவோம் என்ற தேர்தல் வாக்குறுதியில் 50% நிறைவேற்றிவிட்டதாகவே அர்த்தம் கொள்ள வேண்டியிருக்கிறது. சரி, அப்படி என்றால் மிச்ச 50% என்ன? அது ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு மூளையாக இருந்தவர்கள் சம்பந்தப்பட்டது. சதி செய்தவர்களுக்கு எதிரான தீர்ப்பு. சுரேஷ் சல்லை போன்றோர் அந்த வலயத்துக்குள் தான் வருகிறார்கள். இன்னமும் அவை விசாரணை வடிவத்திலேயே இருக்கின்றன. குற்ற பத்திரிகை கூட இன்னமும் தாக்கல் செய்யப்படவில்லை. இந்த விசாரணைகளை தடுக்கத்தான் எத்தனை ஓரங்க நாடகங்கள், எத்தனை ஆயிரம் இனவாத பூச்சுற்றல்கள், ராணுவத்தை இந்த அரசு காட்டிக் கொடுப்பதாக எத்தனை வசைகள். விவிஐபிக்களாக தம்மை நினைத்துக் கொண்டிருந்தவர்கள், தம்மேல் ஒரு கீறல் விழாது என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் தான் அவர்கள். பார்க்கலாம், அடுத்த ஏப்ரல் 21க்கு முன்னர் ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் மகா மூளைகள் எல்லாம் சமூகத்துக்கு தோலுரிக்கப்படுவார்கள் என்று பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் சொல்லி இருக்கிறார். அவருடைய ஆரூடம் நிறைவேறுமா? பார்ப்போம். அடுத்ததாக முன்னாள் சபாநாயகர் தண்ணீரை விட எரிபொருளை குடித்த விவகாரம். 2023-24ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் சபாநாயகராக இருந்த மஹிந்த யாபா அபேவர்தன
எரிபொருளுக்காக மட்டும் 4,5 கோடி ரூபாய்களை செலவழித்திருப்பதாக திடுக்கிடக்கூடிய புள்ளி விவரம் ஒன்று அம்பலமாகி இருக்கிறது. இதன்படி 2023ஆம் ஆண்டில் அவர் மாதத்துக்கு சராசரியாக 3,994 லிட்டரும், 2024 மாதத்துக்கு சராசரியாக 6,122 லிட்டரும் பயன்படுத்தி இருக்கிறாராம். சபாநாயகர் இல்லம் பாராளுமன்றத்துக்கு அருகில் இருக்கிறது. அவருக்கு சபாநாயகராக பாராளுமன்றத்துக்கு செல்வதை தவிர வேறு பெரிதாக அலுவல்கள் இருந்திருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் கூட இத்தனை எரிபொருள் ஏன் என்றுதான் புரியவும் இல்லை. ஒருவேளை மனிதர் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு பாலம் வழியாக வாகனத்தை ஓட்டிக் கொண்டு போய் தமிழக சட்டசபையில் சபாநாயகராக கலந்து கொண்டாரா என்றும் நமக்கு தெரியாது. இது எப்படியோ அதிசயம்தான். 2028ஆம் ஆண்டு நாடு வங்குரோத்தாகும் என்று இப்போது வகுப்பெடுக்கக்கூடிய ரணில் ஜனாதிபதியாக இருந்த நாட்களில் அரங்கேறியவைதான் இந்த அவலங்கள் எல்லாம். இன்று கஷ்டம், அடுத்த வாரம் அதைவிட கஷ்டம் என்றெல்லாம் கிளி ஜோசியம் சொல்லி மக்களுக்கு வாயையும் வயிற்றையும் கட்டியபடி வாழச் சொன்ன ரணிலின் கேபினட்டில் இருந்தவர்களும் சுற்றி இருந்த சகபாடிகளும் இந்த மாதிரியான சபாநாயகர் வகையராக்களும் தங்களுடைய இஷ்டத்துக்கு பொது பணத்தை தண்ணீராக செலவழித்து தீர்த்திருக்கிறார்கள். அரசு சேவையில் ஆட்குறைப்பு, சலுகைகளையும் மானியங்களையும் மொத்தமாக துண்டித்தல், தனிநபர்களினுடைய வருமானத்துக்கு விதித்திருக்கக்கூடிய 6% முதல் 36% வரி என்று IMF-இனுடைய நிபந்தனைகளை எல்லாம் ரணில் கண்ணை மூடிக்கொண்டு நிறைவேற்றியிருந்தார். அரசியல்வாதிகள் கொள்ளையடித்ததை, சூறையாடியதை சரி கட்டுவதற்கு வரி கட்டக்கூடிய பொறுப்புமிக்க வேலை வழமை போல பொதுமக்களினுடைய தலையில் தான் வந்து விடிந்திருக்கிறது. கோட்டாபய தப்பியோட ரணில் ஜனாதிபதியான பிறகு பொருட்கள் மற்றும் சேவைகள் எல்லாம் 3 மடங்கு அதிகரித்து மக்களினுடைய வருவாயில் எந்தவித மாறுதலும் இன்றி இருந்த போது IMF-இனுடைய நிபந்தனைகள் நடுத்தர மற்றும் உயர் நடுத்தர வர்க்கத்தை திணற வைத்திருந்தன. ஏழைகளினுடைய நிலைமையோ சதாம் ஹுசைனுக்கு பயந்து ISIS-க்கு வாழ்க்கைப்பட்ட ஈராக் மக்களினுடைய நிலைக்கு ஒப்பான ஒன்று. தேர்தலை தான் பிற்போடவில்லை என்றும் பிற்போடுவதற்கு தேர்தல் என்ற ஒன்றே இல்லை என்றும் பாக்கெட் 2லும் கைகளை போட்டவாறு சரிந்து விழப்போன தன்னுடைய காட்சட்டையை உயர்த்தி கொண்டும் தாழ்த்தி கொண்டும் பாராளுமன்றத்தில் முழங்கியவாறு உள்ளூராட்சி தேர்தலை பிற்போட்டார். தேர்தலை நடத்த பணம் இல்லை என்று சொன்னார். மில்கோ, டெலிகாம் உட்பட நாட்டினுடைய பிரதான அரசு நிறுவனங்களை விற்பதுதான் ஒரே தீர்வு என்றார் ரணில். ஏன் இப்படி ஒவ்வொன்றாக விற்க தொடங்கி இருக்கிறீர்கள் என்று கேட்டிருந்த சந்தர்ப்பத்திலே கடன் தலைக்கு மேல் ஏறினால் வீட்டில் உள்ள ஒவ்வொன்றாக விற்பதை தவிர வேறு வழியில்லை என்று சொன்னார் ரணில். ஆனால் சூட்சுமமாய் இத்தனை கடனும் பொதுமகனுடைய தலையில் வந்து விடிய அவருடைய 50 வருட அரசியல் ஒரு காரணம் என்பதை சொல்லவில்லை. இப்படித்தான் அவர் ஆட்சி செய்துவிட்டு போனார். பொதுமக்கள் தான் அனைத்தையும் தாங்கி நின்றார்கள். மக்களினுடைய சேமிப்பு கரைந்து போய் கொண்டிருந்த போது அரசியல் செல்வாக்கில் தயா கமகேவுக்கு 974 மில்லியன் ரூபாவை ரணிலின் தோஸ்தான தயா கமகேவுக்கு இலங்கை வீட்டு வசதி நிதி கூட்டுத்தாபனம் கடனாக வழங்கியிருந்தது. கடைசியில் அது திரும்ப கிடைக்கவே இல்லை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.